ஆக்சுவலா ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற என்ஜிஓவோட நிறுவனர் வந்து திரு செல்வகுமார் அவர்கள். அவர் வந்து மாருதி பவர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஒரு நிறுவனத்தோட ஃபவுண்டரும் கூட. அவரோட நோக்கம் என்னன்னா, பிளஸ் டூக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு ஒரு சில மாணவர்களை வந்து வருஷம் வருஷம் ஆனந்தம் வந்து உருவாக்கிட்டே இருக்கு, படிக்க வச்சுட்டே இருக்காங்க. கடந்த 10 வருஷங்களுக்கு மேல அவர் இதுல இருக்காரு. ஆனந்தமோட லைஃப் ஸ்கில் ட்ரைனரா நான் இருக்கேன். ஸோ கடந்த 2 வருடங்களுக்கு மேல அவங்களோட ஒரு டிராவல் இருந்துட்டே இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு கெட் திஸ் ஹானர் ஃப்ரம் தெம். ஹேட்ஸ் ஆஃப் டு செல்வகுமார் சார். அவர் இதை கேட்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் டூ கேரி தி வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ இப்போ வந்து நம்ம பேசின விஷயம், இந்த நீங்கள் அவார்ட் இருக்கீங்க, இது மாதிரி உங்களை வந்து இந்த மாதிரி அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிற விஷயத்தை தவிர்த்து நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு பேக் எண்டாக வந்து ஒரு சில விஷயம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வந்து யாருமே முன்னேற முடியாது. அது ஒரு பெரிய பாயிண்ட். இதுல வந்து இப்ப நீங்க சொன்ன வீடியோஸ் வந்து நான் பார்த்த விஷயம் வந்து ஒரு காமனான விஷயம் இருக்கு, கன்சிஸ்டன்சி. இப்போ நாங்க வந்து ஒரு ஒரு எபிசோட போடுறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு எபிசோடு, அட்லீஸ்ட் ஒரு எபிசோடு வந்து நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ், ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சியா போடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். அது எப்படின்னா வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வரோம். ஸோ எனக்கு வந்து நம்ம ஆஃப்டர் ரெக்கார்டும் நிறைய பேசியிருக்கோம். உங்க அப்பா பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அது நீங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து ஃபேமிலி வந்து பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ற விஷயம் வந்து ரொம்பவே பெருசு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல. ஸோ அதை பத்தி கொஞ்சம். அப்பா தான் வந்து என்னோட ஹீரோ, என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. எப்பவுமே இப்போ வரைக்குமே நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டே இருப்பேன், நீதான் என்னோட ஹீரோ, ஐ லவ் யூ, நீதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. ஸோ அப்பா வந்து பேசிக்கலா வந்து ஒரு நெசவு குடும்பம், காஞ்சிபுரம் மாவட்ட நெசவு குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அப்பா அம்மா கல்யாணம் ஆகுது, அப்புறம் நாங்களாம் வந்துட்டோம். ரொம்ப நடுத்தரமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் நாங்க. சோ அப்பா எப்படின்னா, நீங்க சொன்ன அந்த டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அத வந்து ரொம்ப நோகாம கத்து கொடுத்துட்டாங்க எனக்கு. இந்த அடிச்சு பிடிச்சு போராடி இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன்ல நான் அதை பாக்குறேன். டிசிப்ளினை கொண்டு வரதுக்கே நம்ம ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு. பட் அப்பா அப்படி எல்லாம் கிடையாது. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இருந்து இருந்து காட்டுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நாங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க செஞ்சிருவாங்க. அதுதான் வந்து அப்படிதான் வந்து நானும் என்னோட தம்பியும் வளர்ந்தது. அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, சாமின்னு ஒண்ணு தனியாலாம் இல்ல பாப்பா, நீ போய் அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் பண்ண வேணாம், எல்லாமே சாமி தான் பாரு. அதாவது நீ தண்ணி குடிக்கிறல்ல, அந்த டம்ளர் இல்லைன்னா உன்னால தண்ணி குடிக்க முடியாதுல்ல, அப்ப அது டம்ளர் சாமி பாரு. நீ சாப்பிட்ற தட்டு இருக்கு, அந்த தட்டு இல்லைன்னா உன்னால சாப்பிட முடியாதுன்னா தட்டு சாமி. வாஷிங் மிஷின் இருக்கு, உன்னால கஷ்டம் இல்ல, அது அது இல்லைன்னா துணி துவைக்க, அப்ப அது சாமி. அதாவது இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு அந்த டிவினிட்டியோட பார்க்க கத்துக்குவ அப்படிங்கிற மாதிரி கத்து கொடுத்துட்டாரு. அவர் அப்படிதான் இருப்பாரு, பத்திரமா வச்சுக்குவாரு எல்லாத்தையும், ஒரு ஆர்கனைஸ்டா வச்சுக்குவாரு. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்துதான் எங்களுக்கு வந்தது. அப்ப கன்சிஸ்டன்டா பண்ணுவாரு. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பண்ணோம், அடுத்த நாள் பண்ணாம விட்டோம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அண்ட் அவர்கிட்ட இருந்து இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டது வந்து, ஹவு ஹி பேலன்சஸ் பியூட்டிஃபுல்லி. அந்த ஒர்க் எத்திக்ஸையும் பர்சனலையும் அவர் அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணுவாரு. வீட்லயும் வேலை பார்ப்பாரு, ஆபீஸ்லயும் வேலை பார்ப்பாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு வந்து மீனா கிட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த என்னோட அத்தனை நல்லதுக்கு பின்னாடி எங்க அப்பா இருக்காரு. அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் மை ஹஸ்பண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரபு தட்சிணாமூர்த்தி, அடுத்த ஒரு ஜென்டில்மேன் என்னோட லைஃப்ல. ஸோ ஹி சப்போர்ட்ஸ் மீ வெரி வெல். அதாவது நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, நீ செய்யறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன், என்னால எதுவும் பண்ண முடியாது எனக்கு தெரியலன்னா நான் விலகி இருப்பேன், ஒதுக்கி இருப்பேன், நீ பண்றது நீ பண்ணிக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நீங்க நீங்க பண்ண அப்படின்னு சொல்லி எதிர்ச்சியாவும் விடல,
ஆனா நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு. இதுல எப்படின்னா ரொம்ப லாஜிக்கலாவும் இல்லாம ரொம்ப டெக்னிக்கலாவும் இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா அந்த கட்டத்துக்குள்ள நீங்க கரெக்டா பிளேஸ் ஆகி இருக்கீங்க. ஸோ அவர் சொல்றபடி அந்த விஷயம் வந்து கரெக்டா ஆப்ட் ஆகி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து இன்டர்வியூ பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணி பேசினவங்க கிட்ட காமனா சொல்ற விஷயம் அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து ரொம்பவே லவ் பண்ணி நம்பி இது ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ற விஷயம் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது பண்றது அப்படிலாம் இருந்து இப்ப வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. உமன்ஸ் வந்து இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ரொம்பவே என்ஹான்ஸ்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா அப்பெல்லாம் வந்து படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போறதே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுமா காலேஜுக்கு அனுப்பணுமா அப்படின்ற ஒரு டேர்ம் இருந்ததை வந்து உடைச்சிட்டு எல்லா ஃபீல்டுலுமே சமமா எல்லாருமே ஈக்குவலா இருக்கிற விஷயம் வந்து உமன்ஸ் வந்து ஒரு என்ஹான்ஸ்டா லெவலா வந்து வந்துட்டு இருக்காங்கன்ற பீரியட் ஆஃப் டைம்ல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்க ஒரு அடுத்த ஜென்ரேஷனுமே வந்து இதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வந்து கொடுமைப்படுத்துறாங்க டவுரி கேட்கறாங்க அப்படின்னு இருந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து இப்ப கொஞ்சம் இல்லைன்னு சொல்லல, மொத்தமா அழியலன்னு சொல்ல இருக்குது. ஆனா அந்த ஒரு ரேஷியோ வந்து கொஞ்சம் ஃபாலோ இருக்கு. யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல, கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல பண்றாங்கன்ற மாதிரிதான் இப்ப நீனால சொல்ற நீனால கோபிநாத் சொல்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்றத வந்து இப்ப பாதிக்கு பாதி ஒரு பிலீஃபோட நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. இப்ப என்னவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்களேன். சோ ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள வரோம் அப்படின்ற போது நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னா ஒரு டெய்லி எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ற விஷயம் வந்து கிடையாது. ஸோ இப்பெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கிறது, ஸோ என்னென்ன விஷயத்த நம்ம செலவு பண்றோன்றதை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அதை எப்படி சேவ் பண்ற விஷயமே வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள வரத்துக்கு ஒரு தேவையான ஒரு பாயிண்டா தான் இருக்கு. அதாவது மெச்சூரிட்டின்றது வந்து ஏஜ் வைஸோ இந்த மாதிரி வயசாயிருச்சு, இந்த மாதிரி இந்த வயசாயிடுச்சு மெச்சூரிட்டி வந்திருக்கா, இந்த மாதிரி அவன் ஃபேமிலி வச்சா மெச்சூரிட்டி வரணும் அப்படின்றது கிடையாது. ஒரு சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நடக்கிறது தான் வந்து மெச்சூரிட்டி. ஒரு யூனிக்னஸ்ன்றத ஒரு தாண்டி அத ஒரு விஷயத்த நீ உணரன்ற போதுதான் அது மெச்சூரிட்டியாவே அது வரும். இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு இப்ப இருக்க ட்ரெண்டே எப்படின்னா வந்து ஒரு மெச்சூரிட்டின்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க, மெச்சூரிட்டி தட் when you realize it's a life அப்படின்ற மாதிரி ஒரு கோட்ஸ் வரும். அதை ஷேர் பண்ணி போட்டா ஓகே நமக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட்ல தான் இருக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம வந்து நல்லது பண்றதுக்காக எடுத்துக்கிற பீப்புளும் இருக்காங்க, அதை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்காக இருக்க பீப்புளும் அது இருக்காங்க. அதே இன்ஸ்டாகிராம்ல நான் பாக்குற விஷயம் வந்து ஒரு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, அலோனுக்கும் லோன்லினஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வித்தியாசம், அது ரெண்டுமே என்ன அப்படின்றத இது ஆக்சுவலா இந்த டைமுக்கு ரொம்ப ஆப்டான கேள்வி நான் நினைக்கிறேன். அலோன் அண்ட் லோன்லினஸ். லோன்லினஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபீலிங். லைக் எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு நானா ஃபீல் பண்ணிட்டு நானா என்னை தனிமைப்படுத்திட்டு அப்படி இருக்கிறது. பட் அந்த அலோன் டைம்ங்கிறது நானே எனக்கு தனிமை வேணும்னு எடுத்துக்கிறது. பிரைவசி கூட நான் சொல்ல மாட்டேன். See, I can be alone even in the midst of so many people, and that doesn't mean I have privacy. கண்டிப்பா இத செல்ஃப் டைம்னு சொல்லுவேன். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிவ், அகத்தாய்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அழகான வார்த்தை தமிழ்ல. அதுதான் தமிழ் மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம எங்க போய் அந்த அகத்தை ஆய்வு செய்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், அதுக்கு கண்டிப்பா நம்ம தனியா இருந்துதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இந்த தனியா இருக்கிறதுக்கு பயப்படுது. முதல்ல பயம் வருது தனியா இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுக்கோம் உள்ள. தனியா இருந்துட்டா என்னன்னா ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பையன், ஐ திங்க் 7, நீ வா, உனக்கு இப்படி வரைய பிடிக்கும்ல, நீ வர அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அவன் வரைஞ்சது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பேய், இந்த பல்லு பல்லா போட்டு, அப்புறம் அந்த ஏலியனு, இந்த மாதிரி வர. இப்போ நம்ம எங்களெல்லாம் நீ பேப்பர் எடுத்து வரைய அப்படின்னு சொன்னா நாங்க வந்து 2 மலை போடுவோம், சூரியன் வருவோம், அப்புறம் வீடு போடுவோம். இதுதான் நீங்க என்னை இப்போ வரைய சொன்னாலும் நான் அதுதான் வரையறேன். பட் இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்தா, ஏன்னா அவ்வளவு குப்பை உள்ள போய் வச்சிருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து லோன்லினஸ் இருக்கு. அலோன் டைம்ங்கிறது இல்ல அப்படிங்கறதுனால நம்ம லோன்லினஸ்க்கு தள்ளப்படும். அதுதான் உண்மை.
நமக்கு நாமே டைம் கொடுத்து நம்மளே ஆய்வு செஞ்சுட்டு அன்னைக்கு கணக்கை முடிச்சிட்டோம்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும்பா, இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சேன், ஜஸ்டிஃபைட், நான் என் வேலையை பார்த்தேன், இன்னைக்கு கொஞ்சம் சொன்னக்குனேன், இன்னைக்கு இவரை பார்த்தேன், நான் இன்னைக்கு செலவு பண்ணேன், இது செஞ்சேன், இது சாப்பிட்டேன், இது பண்ணேன், இன்னைக்கு எதெல்லாம் செஞ்சோம், நல்லது செஞ்சோம், இன்னைக்கு எதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் படுத்துறேன்னு சொன்னா எனக்கு லோன்லினஸ் வராது. நான் தனிமையெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். சத்தியமா அதுதான் உண்மை. ஏன்னா யாரும் இங்க லோன்லினஸ் குள்ளலாம் யாரும் வந்து யாரையும் தள்ளுறது இல்லை. அவங்களா அதுதான் உண்மை. சொல்லுங்க. ஏன்னா இது நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நான் யோசிச்சேன், இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அந்த பையன் வந்து ஒரு ஏலியன் மாதிரி வரைஞ்சான் அப்படின்றது. அவன் வந்து லோன்லினஸா இருக்கிறதுனால தான் அவன் அந்த டார்க் சைடுக்கே அந்த மூவ் பண்ணான் அப்படின்றது. அவனுக்கு வந்து அந்த லோன்லினஸ்ன்ற விஷயம் வந்து தனியா அந்த ஒரு டார்க் சைடான விஷயத்தை தான் அவனுக்கு அதை காமிச்சிருக்கு. அதாவது இந்த மனசுல இருக்கிறதா வாயில வரும் அப்படின்ற மாதிரிதான் அவனுக்கு யோசிக்கிற விஷயம் அந்த டைம்ல எப்படி இருக்கானோன்றது வரைஞ்சது தான் அந்த ஏலியன். அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த பாதிக்கு பாதி, ஏன்னா இப்ப சொல்ல போற பாயிண்ட் வந்து பாதிக்கு பாதியா தான் இருக்கு. என்னன்னா பசங்களை வந்து ரொம்பவே ஆக்குப்பைடா வச்சிருக்காங்க. அதாவது ஃபுல்லி ஸ்பேஸ் ஆக்குப்பைடுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அபாகஸ் கிளாஸ்க்கு போ, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போ, டான்ஸ் கிளாஸுக்கு போ, கராத்தே கிளாஸுக்கு போ, இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து அதை கேட்கறாங்களா, இந்த கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு அவங்க இனிஷியேட் பண்றாங்களான்றது வந்து பேரண்ட்ஸ் கைட் பண்றாங்க. சோ அவங்க அந்த கட்டத்துக்கு வந்து அப்படியே மூவ் பண்ணி தள்ளி விட்டுறாங்க. ஆக்சுவலா குழந்தைங்க எல்லாம் நல்லா தாங்க இருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. பேரண்டிங்ல தான் இங்க நிறைய இஷ்யூஸ் வருது. அதுக்காக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்ல வரல. லூயி ஹேன்னு ஒருத்தங்க இருக்காங்க, யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு புக்கோட ஆத்தர். அந்த ரீசெண்டா தான் அவங்க இறந்து போனாங்க, 88 இயர்ஸ். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, we are all victims of the victims அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்பா அம்மாவை பிளேம் பண்றோம்ல, எங்க அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, எங்க அம்மா வளர்தான் இப்படி ஆயிட்டேன், எங்க அப்பா வளர்தான் இப்படி ஆயிட்டேன், அந்த பிளேமிங்குள்ளேயே போகாதீங்கிறாங்க. ஒரு வயசு வரைக்கும் அதை நீங்க பண்ணிட்டு இருந்தாமோ ஒரு வயசுக்கு அப்புறம் அதுக்குள்ளார போகாதீங்கிறாங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மாக்கு என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை வச்சுதான் உங்களை வளர்த்தாங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கோ அதை வச்சுதான் நீங்க உங்க பிள்ளைங்களை வளர்ப்பீங்க. So there is no such thing called perfect parenting னு சொல்றாங்க. சைக்காலஜி இதுக்கு மேல என்ன பியூட்டிஃபுல்லா சொல்லணும்னா, சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா நிறைய வார்த்தைகள் இல்லவே இல்லைங்குது. சைக்காலஜி டிஃபைன் பண்ணுது என்னன்னா, பர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தையே கிடையாது, தூக்கி போட்டுரு. அப்புறம் தேர் இஸ் நோ வி அப்படின்னு சொல்லுது, வி கிடையாது, WE இல்ல, தேர் இஸ் ஒன்லி ஐ அப்படின்னு சொல்லுது, நான். இதத்தான் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நான் தான் நாங்கிறதுக்கான விஷயத்தை தேடு, நாங்கிறத தேடு. அதெல்லாம் நம்ம எப்பயோ சொல்லிட்டோம், நம்ம ஆளுங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சைக்காலஜி நிறைய வார்த்தைங்க இந்த மாதிரி பேன் பண்ணும். இந்த மாதிரி கிடையாதுப்பா, ட்ரைங்கிற வார்த்தை இல்லைங்குது. யார் ஒருத்தன் வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன்னு அர்த்தங்குது. ரொம்ப தெளிவா குத்திடுது, பச்சை குத்திடுது. நீ பண்ணவே மாட்டடா, நாளையில இருந்து நான் ட்ரை பண்றேன், கண்டிப்பா. சோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை இல்ல. அப்படி பார்த்தா பர்ஃபெக்ட் கப்புள் கிடையாதுங்க. நீங்க மரத்தை சுத்தி சுத்தி பாட்டு பாடுற கப்புள்லாம் படத்தோட நின்றுடுது, சரிங்களா? சோ பெர்ஃபெக்ட் கப்புள்னு இங்க எதுவும் கிடையாது, பெர்ஃபெக்ட் பேரண்டிங் இங்க எதுவும் கிடையாது. பெர்ஃபெக்டா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது, we are striving towards perfection but there is no perfection. இங்க வந்து அது இல்ல. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம்னாலே நிறைய ட்ரையல்ஸ் வந்து நம்ம மாத்த முடியும். கப்புள்குள்ளேயும் பேரண்ட்ஸ்குள்ளேயும் நிறைய ரிலேஷன்ஷிப் ட்ரையல்ஸ் வந்து மாறும். பர்ஃபெக்ஷன்ங்கிற ஒண்ணு கிடையாது. அவனை மாதிரி தான் இருக்கான், நான் என்ன மாதிரிதான் இருக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பாதி சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், ஒரு பர்சனுக்கு வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து டில் அவன் சாவர வரைக்குமே நிறைய கான்சிக்வன்சஸையும் நிறைய பீப்புளும் நிறைய பிடிச்ச விஷயத்த பிடிக்காத விஷயத்தையும் நிறைய ஃபேஸ் பண்ணி உணர்ந்து வந்து, அதாவது இப்போ பிறந்து ஒரு 3 to ஒரு 4 years ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் வரைக்குமே ஒரு குழந்தை வந்து
அவங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தை தான் அது பார்த்து வளர்ந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைல்ட்ஹுட்டான ஒரு ஸ்கூல் மெமரிஸ், அங்க நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோமாளியில வந்து கோமாளி படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்ட் அதை நல்லா காமிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே பினான்சியலா வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. என்கிட்ட இது இருக்கு, உங்ககிட்ட ரப்பர் இருக்கு, என்கிட்ட ஸ்கேல் இருக்கு, இந்தா நான் உனக்கு ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ஒரு டைம் பீயிங்ல இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துல வந்து இந்த பசங்க போகும்போதெல்லாம் வந்து செலவு பண்ற விஷயம் இருக்கு. நீ குடுறா, நான் கொடுக்குறேன், இல்ல நான் இஎம்ஐ கட்டணும், நீயே கொடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து யோசிப்பாங்க, கொடுக்குறான், இவனை பார்த்தா நல்லா ஜாலியா இருக்க மாதிரி தானே இருக்கான், ஏன் கொடுக்கணும்ன்ற ஒரு யோசனை உண்டு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா வந்து இப்போ அந்த ஆபீஸ் ரிலேட்டடான விஷயத்தை, ஸோ கொலிகுன்றவன் வந்து கொலிகா மட்டுமே தான் நம்ம வச்சிருக்கணும். ஒரு சில பேர்கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் ஒரு க்ளோஸா இருக்கலாம், ஐ மீன் 1 or 2 அப்படின்ற மாதிரி. அதாவது ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க மட்டுமே, அவங்க லைஃப் லாங் உங்க கூட வர போறது கிடையாது. டில் அந்த ஆபீஸ் விட்டு நீ போற வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் இருக்கு, ஓகேவா? இப்ப நான் வந்து ஆபீஸ்ல சரி என்னோட கொலிகு ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்பதான் எங்க ஆபீஸ் பக்கத்துல ரூம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பைக் தேவை, டிரான்ஸ்போர்டேஷன் தேவைன்ற போது என் பைக் அவர் யூஸ் பண்றாரு. நான் ஆபீஸ் வந்துட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறது, சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி போயிட்டு வருது அப்படின்னா அவர் பைக் யூஸ் பண்றாரு. நான் வந்து ஓகே கொஞ்சம் ஊர்ல வந்துருக்காரு, ஏதாவது ஒரு கிட்ட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம அது இது பண்றோம். ஆனா எனக்கு என்ன ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒரு ஊருக்கு போறேன். ஐ மீன் இங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகும்போது அங்க வந்து அவரு வராரு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த கார் வந்து கொஞ்சம் உள்ள மாட்டிக்கிச்சு, சாவி எங்க இருக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் ஆட்டோவை பிடிச்சு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அவர் கேட்கும் போது நம்ம கொடுத்தோம், இப்ப அவர் சொல்லும் போது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் நம்மள அவாய்ட் நெக்லெக்ட் பண்ற மாதிரி பண்றாரு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இத வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு எனக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க? நீங்க நம்மளோட நட்பெல்லாம் பாத்துட்டீங்களா? அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்க இலக்கியங்கள்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான், பட் ஆனா இது ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட சினாரியோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வந்து நம்ம இடதானதான் இருக்கணும், நம்ம கூட பழகி இருக்கோம், ஒரு 2-3 வருஷம் பழகி இருக்கோம், நம்ம ஒரு விஷயம் பண்றோம்ன்றது வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி பண்ணலன்ற ஒரு கொஸ்டின் மார்க். ஆக்சுவலா இது சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம நான் இப்படி சொல்றேன், புரியுதா பாருங்களேன். நம்ம வந்து இந்த உலகின் தலை சிறந்த சொல் எது அப்படின்னு கேட்டா வந்து உடனே நம்ம வந்து செயல் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா அந்த தலை சிறந்த சொல்லுன்னு ஒரு சொல்லோட நம்ம விட்டுற வேண்டாம், நம்ம தலை சிறந்த சொற்கள்னு போட்டுக்கலாமே. அப்படி பார்த்தா நான் சொல்லுவேன், செயலை விட ஒரு பவர்ஃபுல்லான சொல் இருக்கு, அதுக்கு பேர் சாய்ஸ். ஓகேயா? இந்த உலகின் தலை சிறந்த மிக மிக தலை சிறந்த சொல் வந்து சாய்ஸ். ஐ சூஸ், ரைட்டா? ஐ சூஸ் டு பி, ஐ சூஸ் டு கிவ், ஐ சூஸ் டு ரிசீவ், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என் லைஃபே வந்து என் சாய்ஸ் தான். ஐ எம் ரைட்டிங் மை ஓன் ஸ்டோரி. அப்படி பார்த்தா நான் ஒருத்தருக்கு பைக் கொடுக்குறேங்கிறது மை சாய்ஸ். அவன் கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல, இட் இஸ் மை சாய்ஸ் டு கிவ், ரைட்டா? அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ் அகைன் டு கிவ் ஆர் நாட் டு கிவ் அப்படிங்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இந்த பவுண்டரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம இப்படி இந்த அது என்ன சொல்லுவோம், மனசுக்குள்ள போட்டு அந்த கம்பல் ஐடியா, அதாவது நான் கொடுத்தனே, நான் கொடுத்தனே, நான் உனக்கு அவ்வளவு செஞ்சனே, நீ இவ்வளவு பண்ணி ஏன் செஞ்ச, எதுக்கு பண்ண, இப்போ நம்ம ஒரு இன்சிடென்ட், இப்ப பைக் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, ஆனா பெட்ரோல் இல்ல, இப்பதான் நிறைய நானே தள்ளிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவர் எப்படின்னா, ஓகே அது அவனோட சாய்ஸ் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகும். நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் படியே வந்து ஓகே அது அவங்களோட சாய்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு புரியுது. ஸோ சாய்ஸை தாண்டி எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா ஒரு கில்ட் இருக்கும், ஓகே நம்ம பண்ணல, நம்ம பண்ணாங்க, நம்ம பண்ணல அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். ஆனா அந்த இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன தோணும்னா, ஏன் செல்ஃபிஷா இருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல, இதுல நான் இன்னொன்னு சொல்றேன், அதாவது பின்னாடி பேசுவாங்க கில்ட. நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட வண்டி, என்னோட பெட்ரோல், என்னோட பைசா, ஆமா, நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்காததுங்கிறது என்னோட சாய்ஸ். இதுல பின்னாடி போய் அவங்க செல்ஃபிஷ்னு பேசுறாங்கிறத நீங்க எடுத்து போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அந்த குப்பையை எடுத்து ஏன் நம்ம போட்டுக்கணும்னு கேக்குறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது,
நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்பாராம், எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேருமே இப்போ வந்து ஒரு பிரச்சனையில இருக்காங்க, 2 பேருக்குமே பண தேவை இருக்கு, ரைட்டா? ஆனா ஒருத்தருக்கு தான் என்னால கொடுத்து உதவ முடியும், நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப அந்த மென்டார் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பேரும் உனக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாரு. அப்ப அப்ப அவர் சொல்றாரு, ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்காக எப்பவுமே ப்ரே பண்றவர், ப்ரே பண்ணிட்டே இருப்பாரு. என்ன நான் என்னோட பேர் இல்லாம அவர் ப்ரேயர் பண்ணவே மாட்டாரு, அந்த மாதிரி ஒருத்தர். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து எனக்காக ப்ரே பண்ணுவாரு, நான் அவசர காலங்கள்ல எனக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஓடி வந்து உதவி செஞ்சவர் அவர். பினான்சியலாவும் சரி, என்ன வேணுமோ சப்போர்ட்டா இருந்தாரு. அப்ப மென்டார் என்ன சொல்லுவாருன்னா, ப்ரே பண்ணவனுக்காக ப்ரே பண்ணு, நீயும் ப்ரே பண்ணு, உனக்கு செஞ்சான்ல அவனுக்கு போய் செய்யும்பாரு. இப்ப இதுதான் வந்து பவுண்டரி. நம்ம வந்து நமக்கு ஒரு பவுண்டரி போடாம இந்த இந்த விஷயத்துல வந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அப்ப நான் பெட்ரோல் கொடுக்குறேன், நான் வண்டி கொடுக்குறேன், அவன் ஒட்டான்னு பாருங்கிறேன் நான். அப்ப நம்ம ஒரு கேள்விப்பட்டிருப்போம்ல, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க உடனே அவன் அவன் வச்சிருக்கிற பாத்திரத்தை பார்த்து பிச்சை போடணும், அவன் பெருசா பாத்திரம் வச்சிருந்தா நீங்க பெருசா போடுவீங்களா? அது இல்ல. See, பாத்திரம்னா ரோல், the role you take in his life or her life and the role they are in your life. அதாவது பாத்திரம் அறிந்து அவங்க உன் வாழ்க்கையில என்ன பாத்திரமா இருக்காங்க, அப்பா ரோல்ல இருக்காங்களா, அம்மா ரோல்ல இருக்காங்களா, ஃப்ரெண்ட் ரோல்ல இருக்காங்களா, சிஸ்டர் ரோல்ல இருக்காங்களா, இப்படி இல்ல நீ அவங்க லைஃப்ல என்னவா இருக்க, உன்னை அவங்க எப்படி நடத்துறாங்க, இதெல்லாம் பார்த்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட. ஏன் பிச்சைன்னு சொல்லிட்டாங்க? ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பிச்சை போட திரும்ப பிச்சைக்காரன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவியா? அதனால அப்படி சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் பவுண்டரிஸ். இந்த பவுண்டரி எல்லாம் தெரியாம நானா போய் உள்ள விழுந்துகிட்டு அகைன் நம்மளா குழம்பிக்கிறது. இதுல வந்து நீங்க நம்ம ஆஃப் ஸ்கெடியூல்ல போட்ட டோர்மேட் சிண்ட்ரோம்லாம் வரும். என்னை யூஸ் பண்ணிட்டானே, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, நான் கேட்கும் போது கொடுக்கலன்னு கூட வராது, அவன் கேட்க போதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன், நான் கொடுத்துட்டே இருந்தேன். ஆக்சுவலா டோர்மேட் சிண்ட்ரோம் என்னன்னா, நான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரியே இருக்கும், ஒன் வே ரிலேஷன்ஷிப் மாதிரி. எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்குற அப்படின்னு வரும். ஸோ நோ யுவர் பவுண்டரிஸ்ன்னு சொல்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் அகெயின் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம் சாய்ஸ். அந்த உலகின் தலை சிறந்த சொல் வந்து மனசை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ நான் சொன்ன பைக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்னோட இன்னொரு கொலீக் இருக்கவர், அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, டே அவன் ஒர்த்து கிடையாரா, அவனை பத்திலாம் பேசாது, எப்ப கேட்டானா அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எனக்கு அப்படி சொல்றாரு புரியல, ஆனா இப்போ புரியுது. ஏன்னா நீங்க சொல்றபடி ஒரு பர்சனுக்கு நம்ம இறங்கி செய்யறோன்ற போது அந்த அளவுக்கு நமக்கு ஒர்த்தா இல்லையா, என்ன அவருக்கு நமக்கு பண்ணிருக்காருன்ற விஷயத்த வந்து நம்ம பார்த்தே தீரணும். சும்மா எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்றதை விட இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். இப்போ கொலீகின்ற விஷயத்துல வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. காமனா வந்து இந்த கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க, ஐடி பேஸ்டு எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரிப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்லை, இப்போ இந்த காருக்கு பெட்ரோல் ஆகுது அப்படின்ற போது நான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போனா டிவைட் பை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்ற மாதிரி போடுவாங்க. அதுல ஒருத்த வந்து செம்ம யூனிக்கா இருப்பான். என்னன்னா, நான் வந்து இவ்வளவுக்கு தான் தின்னேன், நான் இவ்வளவு காசு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நாம அந்த இடத்துல இருக்கோம். அந்த அமௌண்ட் பை ஆஃப் த டெப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டெம்லயே நம்ம இருக்கும் போது நான் வந்து அதை எப்படி வந்து எடுத்துக்கணும், நான் அதை எப்படி வந்து உணரிட்டேன் அப்படின்ற போது அதுக்கு நான் என்ன யோசிச்சு ஒரு சொல்யூஷன் மாதிரி இப்படிதான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வர்றது வந்து எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அதை நீங்க வந்து சொல்லுங்க. எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அகைன் வந்து இட் இஸ் a சாய்ஸ். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அண்ட் ஆல்சோ தி பவுண்டரிஸ் யூ ஹேவ். எதையுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செஷன் முடிஞ்சோன்னா நான் கேள்வி எல்லாம் ஒழுங்கா கேட்டனா, நான் எப்படி மேம் பேசினேன், என் கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே வந்து உங்ககிட்ட சொல்றேன், தம்பி நல்லா கேள்வி கேட்டீங்க, நீங்க எல்லாம் பண்ணீங்க, ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க இது பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடகடன்னு பேசாதீங்க தம்பி, கொஞ்சம் பாஸ் போடுங்க அப்படின்னா நான் சொல்றேன்னா, அந்த இடத்துல நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னா உங்க செயலுக்கான ஃபீட்பேக் அது.
உங்களோட ஃபீட்பேக்ல ஆஸ் அ பர்சன் நான் வந்து உங்களை உடனே நீங்க வந்து அப்பனா நான் என் கம்யூனிகேஷனே நல்லா இல்லைன்ட்டாங்க, என்னைய வந்து பிடிக்கலன்ட்டாங்க, என் கலர்னாலேயே நான் இப்படிதான், நான் கருப்பா இருக்கேன், கருப்பா இருக்கிறவனை யாருக்குமே பிடிக்காது, இப்படிலாம் கொண்டு போயிருவாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஈவன் இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ளேயே அதான் நடக்குது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது பிடிக்கலமா அப்படின்னு சொன்னா என் ஹஸ்பண்ட் என்னையவே பிடிக்கலன்ட்டாருன்றவாங்க. அது அப்படி கிடையாது. இல்ல ஒண்ணும் இல்ல, காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு காரம் பிடிக்கல, காரம் எனக்கு பிடிக்க மாட்டேது, காரத்தை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னாருன்னா அப்பனா என் சமையலே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, என்னையவே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்ற லெவல் போயிடும். இதே சினாரியோ தான் குழந்தைங்க கிட்ட. குழந்தைகிட்ட வந்து சிந்தாம சாப்பிடுப்பா, ஏன் இவ்வளவு சிந்துற அப்படின்னு நம்ம திட்டுறோம் இல்ல நம்ம சொல்றோம்னா குழந்தை வந்து உடனே அது அந்த உள்ளுக்குள்ள என்ன எடுத்துக்குதுன்னா அப்ப அம்மா அப்பாவுக்கு நம்ம பிடிக்கல. அப்படி இல்ல, அவன் செய்யறது பிடிக்கலன்னா என்ன உகந்தது அல்ல, அது சரியா இல்லப்பா, சிந்தி சிந்தி சாப்பிடாத, ஃபுட் வேஸ்ட் பண்ணாத, தண்ணி வேஸ்ட் பண்ணாத, அதுதான் விஷயம். இங்க எல்லாருமே இதுக்குள்ளதான் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட செயலுக்கான ஃபீட்பேக்கை தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா குடுக்கறவனும் எப்படி குடுக்கறான்னா ஒன்னேவே ஆகல, ஒன்னேவே பிடிக்கலங்கிற மாதிரி குடுக்கறான். எடுத்துக்கிறவனும் அதை அப்படியே எடுத்துக்கிறான். தேர் இஸ் a difference சொல்றேன். அந்த டோன்ல, அந்த பார்வையில, இந்த அன்பா சொல்றதுல, அந்த விதத்துல. அதுதான். ஏன்னா அதுக்கெல்லாம் பொறுமை வேணும் நம்மளுக்கு. இன்னைக்கு அந்த பொறுமை எல்லாம் இல்ல யாருக்கிட்டே எடுத்து உட்காந்து எடுத்து சொல்றதுக்கு. சரிப்பா ஒய்ஃபே இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப இப்படி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இல்லடாமா நான் இப்படி சொல்றதுக்காக சொன்னேன், எனக்கு என்னமோ உள்ள போகும்போதே எரிச்சல் இருக்கு, ரொம்ப காரம் சாப்பிட்டா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி அது ஒரு ஒரே டைம்ல எல்லாம் அது மாறாது. அதே மாதிரி ஒரே டைம்ல எல்லாம் குழந்தை வந்து சிந்தாமலாம் சாப்பிட ஆரம்பிக்காது. சோ கன்சிஸ்டன்சி எங்க வரணும்னா, கன்சிஸ்டன்சிங்கிறது நல்லதை எடுத்து சொல்றதுல இருந்து வரணும். எடுத்து சொல்லணும், அப்புறம் கன்சிஸ்டன்டா அவங்க அதை கேட்கணும், அப்புறம் அதை செய்யணும். அவன் தாட் ப்ராசஸே இப்படிதான் மாறும். அதனாலதான் இது வந்து இதுதான் மனசு. நான் அப்படிதான் சொல்றேன். அதாவது பேரண்டிங்ன்ற விஷயம் வந்து இருக்கு, ஒரு காமனா ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம முன்னாடி பேசின மாதிரி இப்ப லைஃப்ல வந்து அந்த 4 ஸ்டேஜஸ், அந்த ஸ்டார்டிங், அந்த சைல்ட்ஹுட், அப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு பேரண்டிங்கா இருக்கிற விஷயம் வந்து இருக்கு. ஸோ சைல்ட்ஹுட்ன்ற விஷயம் வந்து அடல்ட்டாவும் இல்லாம ரொம்ப குழந்தையாவும் இல்லாம அந்த நடுவுல இருக்கிற மிடில் கைண்ட் ஆஃப் ஏஜ்ல இருக்கிறவங்க, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இதுல இருக்கிறவங்க தான் வந்து சைல்ட்ஹுட். அதாவது சைல்ட்ஹுட்ல இருக்கிற பசங்க வந்து இப்போ வந்து ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அவங்க நினைக்கிறது வந்து வீட்டுல சொல்ல முடியல. சப்போஸ் சொன்னோம்னா நான் வந்து இவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறேன், கடன் வாங்கி எல்லாம் படிக்கிறேன், ஒழுங்கா அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிற மாதிரி இருக்கு பசங்களை. சோ சைல்ட்ஹுட்டுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு, அதை வெளியே சொல்லாம பசங்க இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல்லுமே வந்து ஒரு சில பசங்க வந்து தூங்குவாங்க, என்னன்னு கேட்டா வீட்டுல வந்து சண்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி, அப்பா புருஷன் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லாது உள்ள உட்காந்து அதை அடைச்சு வச்சிருக்க பசங்களுமே இருக்காங்க. சோ எனக்கு வந்து இப்ப இந்த சைல்ட்ஹுட்ன்ற விஷயத்துல வந்து ஸ்டார்டிங்ல பசங்க நம்ம நினைக்கிறத சொல்லிடணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்தது, பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரீடம் வந்தது, பயப்படாம இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்ததுன்னா சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா சிஸ்டர்ஹுட் பிரதர்ஹுட் மட்டும் இல்ல, இந்த ஹுட் பத்தி நம்ம பேசணும்னு சொல்றீங்கல்ல இன்ஸ்டால, எல்லாத்தையுமே நம்ம ஹுட்னு தான் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, சைல்ட்ஹுட், பேரண்ட்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேயா, சைல்ட்ஹுட் அந்த அதாவது அந்த தன்மை நான் சொல்றது. இப்ப குழந்தையதான் குழந்தைன்னு நம்ம சொல்றது இல்ல, நமக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்கு. 60 வயசு ஆனாலும் 60 வயசுக்கு உள்ளார ஒரு இன்னர் சைல்டு இருக்கும், அதுக்கு 10 வயசு தான் இருக்கும். சோ இந்த சைல்ட்ஹுட்னு இல்ல, எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் பிரசன்ஸ். இப்போ ஒரு குழந்தை இருக்கு சரியா, அந்த குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்களோட பிரசன்ஸ் தேவைப்படும். அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும்னு அதை நினைக்குது. அதுதான் விஷயம். அவங்க எதுக்காக அதுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னா, அகைன் அதோட தேவை. பிசிக்கல் நீடுன்னு ஒண்ணு இருக்கு, எமோஷனல் நீடுன்னு ஒண்ணு இருக்கு, மென்டலி அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. எல்லாத்துக்குமே அது ஒரு ஆளை தேடிட்டு தான் இருக்கு.
குழந்தை மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு ஆளை தேடிதான் இருக்கு. ரைட்டா? அப்ப இன்னைக்கு மேம் சைல்ட்ஹுட்டோட ரொம்ப பெரிய தேவை என்ன மேம்? தேவை இதுதான். பிசிக்கலா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருது, எப்படியோ கிடைச்சிருது. எமோஷனலா நம்ம நிறைய டிப்ரைவ்டா இருக்கோம் தம்பி. அதாவது உணர்வு ரீதியான தேவை நிறைய தேவைப்படுது இன்னைக்கு சைல்ட்ஹுட். முக்கியமா ஒரு குழந்தைக்கு வந்து எனக்கு மிஸ் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த இடத்துலயே ஒரு ஆள் தேவைப்படுது. ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த குழந்தைக்கு அது மனசுக்கு சங்கடமா நடந்துருச்சு. ரைட்டா? அந்த சங்கடத்தை ஷேர் பண்றதுக்கு அதுக்கு வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு ஆள் தேவைப்படும். அது யாராவது அது பாட்டி, தாத்தா, நாய்க்குட்டி. இன்னைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க நாய்க்குட்டி வீடு தான் பேசுதுன்னு நினைக்கிறேன், நிஜமாவே. அந்த இடத்துல வந்து எனக்கு ஷேரிங்க்கு, எனக்கு கேரிங்க்கு, எனக்கு உணர்வு ரீதியான தேவை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றேன். எந்த தேவை மேம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலி தேவை இல்லை. எனக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க, துணிமணி கொடுத்துட்றாங்க, எனக்கு இருக்க இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எமோஷனல் நீடு ஜாஸ்தியா இருக்கு, அதுவும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நீட்ஸ் இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு நடக்கிற நிறைய இஷ்யூஸ்க்கு காரணமாவும் இருக்கு. அதாவது இந்த கேள்விக்கான பதில் வந்து இப்பவே ரொம்பவே தேவையான பதிலா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு சில சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது, நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், அவங்க அந்த மேம் சொன்ன விஷயம் வந்து, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு ஃப்ரெண்டு லீவ் போட்டா இன்னொருத்தவங்க வந்து ஃபேவரட் ஆயிடுவாங்க, எதிர பாய் இல்ல கேர்ள் அப்படின்னு. ஏன்னா பசங்க வந்து அந்த கைண்ட் ஆஃப் பீரியட்ல வந்து டிபெண்டாவே இருக்கிறாங்க. ஏன்னா லீவ் போட்டா இண்டிபெண்டா இருக்கணும்ன்ற ஒரு பயம் வந்துருது. அதை வந்து கொஞ்சம் வெளியே அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றபடி அந்த பிசிக்கல், மென்டல், அது எல்லாமே வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல ஒரு இடத்துலதான் அவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க.